வணக்கம் வணக்கம் ஒட்டாட்டி இருக்கையில ஒப்பாட்டி வச்சிருக்க ஆல்ரவுண்ட் காருக்கு வணக்கம் ஒட்டாட்டி இருக்கையில ஒப்பாட்டி வச்சிருக்கோம் அப்பொழுது அரங்கு வணக்கம் உண்மை உண்மை ஒட்டாட்டி இருக்கையில ஒப்பாட்டி வச்சிருக்க தாளக்காருக்கு வணக்கம் எத்தனை பேரா அப்படி இத்தனை சிறப்புடைய விட்டக்கத்துல சிறந்த ஏடிய பெரியோருக்கு வணக்கம் வணக்கம் இத்தனை சிறப்புடைய விட்டகத்தை சிறந்த ஏனைய பெரியோருக்கு வணக்கம் 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 அன்புத்த குத்துநல்ல நடக்கும் ஐயா வணக்கம் 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 அன்புத்த குத்துநல்ல நடக்கும் பலே 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 பேர் அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் பெற்றெடுத்த அருமை தாய்மார்களுக்கும் உடல் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல் உறுப்பினர் கடமை செய்ய விருந்துள்ள அனைத்து காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் மற்றும் காலையில் காடு சென்று மாலையில் விடு திரும்புகின்ற இந்த மண்ணை பொன்னாக்கின்ற ஏனைய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் மற்றும் கூடியிருக்கின்ற நாடாக்கள் ரசிகர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் எனது பணிவான இரவு வணக்கம் 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 அப்பு ஆமா வந்ததுமே சொல்லியாச்சுங்க வணக்கம் இனிமேலுக்கு யாருக்கு இருக்க கூடாது சுணக்கம் உங்களுக்கு சுணக்கம் தான் எங்களுக்கு வந்து பிறக்கட்ட காரணத்தினால அப்போ எல்லாம் நல்லா இருக்கு கூட்டம் தான் கம்மியா இருக்கு இதுக்கு மேலே கூட்டம் வேணும் மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு மாமா ஆமா கண்ணாடி கழட்டி விட்டு பார்க்கவா கழட்டி விட்டு பாரியா சரியான கூட்டமா இருக்கு கூட்டம் இல்லையா கரேங்க ஏங்க கிளம்பிட்டால நம்ம ஊர்ல மாதிரி கூட்டம் எங்கேயுமே பார்க்கலங்க அருமை இந்த கிளம்பிட்டால துணியை குடிச்சு மரியாதையா இருந்துக்க செவ்வளவு இனிஞ்சு விடுவேன் ஊண்டு ஊதிக்கிறதுனையே இதாண்டா கிளப்பி விடுற வெதர் அந்த கண்டால மனே பலே பலே இப்படிலாம் இருந்துட்டால ஆண்கள் கூட்டம் அதிகமா பெண்கள் கூட்டம் அதிகமா சோதனை பண்ண போறனப்பு சோதனை எல்லாம் பண்ணுவியா ஆமா சோதனை பண்ணதான் இப்ப வேதனை இல்லாம இருக்கின்ற காரணத்தினால எப்படி சோதனை பண்ண போறோம் முத பங்காளி வர்க்கத்தை சோதனை பண்ண போறேன் ஆண் வர்க்கத்தை என்னை பெத்த அப்பா மார்கள் என் கூட பிறந்த அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் சித்தப்பா மாதிரி பெரியப்பா மார்கள் மாமிமார்கள் மச்சா மார்கள் எல்லா சோற கைத்தட்டுங்க பாப்பான் நாமளால அவ்வளவுதான் இருக்கீங்க தட்ட சொன்னா பூரா சாணில தட்டுறாங்க சின்ன பையலாம் தட்டுறாங்க ஒருவேளை அந்த மைக்கில கேட்டு பாக்குறேன் என்னை பெத்த அப்பா மார்களே சித்தப்பா மார்களே பெரியப்பா மார்களே அண்ணன் மார்களே தம்பி மார்களே தயவு செய்து எல்லாம் நல்ல சோறா தட்டுங்க அப்போ செவன கோளாறு மாதிரி உட்காரக்கூடாது பூரா கிருண்டு ஆமா அதுக்குனாக பெண்கள் தமிழ்நாட்டோட கண்கள் என்னை பெத்த ஆத்தாமார்களை சோதிக்கணும்ல அவங்கள சோதிக்காம சும்மா இருப்போனா என்னை பெத்த ஆத்தாமார்கள் என் கூட பிறந்த அக்காமார்கள் தங்கச்சிமார்கள் ஐத்தமார்கள் சின்னம்மார்கள் பெரியம்மார்கள் எல்லாம் சோற கைத்தட்டுங்கத்தா இமிடியா ஆம்பளை போய் எத்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டீங்களா நல்லது அரசங்கள் கொண்டு எரிஞ்சு அப்படி வளர்க்கண்டு அப்படி சொல்ற பரவாயில்ல பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்காங்க தயவு செய்து பெண்கள் மட்டும் எத்திரிச்சு போயிடாதீங்க விடிய காலில் பாத்திரம் விலைக்கு கொடுத்துட்றேன் சமைச்சு கொடுத்துட்றேன் வீட்டுல வாச தண்ணி மோக்கொண்டு தொலைச்சு நானே தண்ணி தொலைச்சு கொடுத்துட்டு போயிடுறேன் புருஷனுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை நானே பாத்துக்கிறேன் எல்லா விஷயத்திலையும் தயவு செய்து யார் எத்திரிச்சு போயிடாதீங்க உங்களுக்கு காலில் கூட உழுகுறேன் நல்லா இருப்பீங்க இந்த நாடகம் நல்லா இருக்கிறது நல்லா உங்க கையில மட்டும்தான் இருக்கு மக்கள் கையில இருக்கு இன்னொன்னு யார் கையில இருக்குன்றீங்க மைசெட்டுக்கார கையில தான் இருக்கு ஆமா சனமா உண்மைக்கு சொல்ல போனா கிராமத்தாரர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா உண்மைக்கு இந்த நேரத்திலையும் ஆடலும் பாடலும் சரி நம்ம கல்யாண கச்சேரி காது கூத்தா இருந்தாலும் சரி எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் சரி நல்ல முறையில் சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கேன் ஏன்னா நமது பாசத்துக்கு மரியாதை கூறி எனது பொன்னழகி அம்மன் ரேடியோஸ் உருவாட்டி அன்பு நல்ல உலகம் எங்களை சார்பில் எங்கள் சார்ந்த தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தை சார்பிலும் முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தை சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் 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 சூப்பர் எப்படி இருக்கட்டே அருமையா இருக்கு ஆமா பாதி இறக்கிற வேணாம்னே ஆமா எங்க பெரியப்பாவும் செட்டு வச்சிருக்காருனே எங்க பெரியப்பாட்ட சொல்லுவேன் பெரியப்பா செட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆமா ஊருக்கு நிறைய சேர்த்து வச்சுத்தப்பா அப்படின்னுவேன் சரி ஊருக்கு செட்டு போடுறேன் நல்லா சேர்த்து வச்சுத்தப்பா சேர்த்து சாமான ஆமா சாமான் செட்டா சேர்த்து வச்சிருக்காரு எங்க சித்தப்பா அப்புறம் என்ன லாரி ஏறி வாங்கினாரா சரி இல்ல பஸ் வாங்கினாரா இல்ல எக்ஸ்ட்ரா ஜாமா செட்டு வாங்கினாரா இல்ல சேர்த்து வைக்கணும் ஊருக்கு பொம்புல சேர்த்து வச்சிருக்காரு நீ மொட்டையா சொன்னீங்கன்னா ஆமா நீங்க எதுவும் சேர்த்து வச்சிருக்காரு இப்போ நல்லா இருப்பீங்க அதே மாதிரி எங்க பெரியப்பா சிறு செட்டு இந்த மாதிரி லைட் கீட் எல்லாம் கட்டி வச்சிருந்தாரு சூப்பரா கட்டியிருந்தாரு ஆனா ஒரு லைட்டு கூட எரியல ஏன்னா அதை யாரும் பொருதி விடல அதனால எரியல ஆமா பல இப்படிலாம் இருந்துட்டாலுங்க கேள்வி கேட்கலாம் இருக்கேன் ரெண்டு கேள்வி ஆண்கள் 2 கேள்வி பெண்கள் 2 கேள்வி உன்னை நாடகத்துக்கு அவங்க காசை போட்டு கூட்டியாந்து அவங்கள தானே கேள்வி கேட்பியா கேள்வி கேட்டா தாங்க விட என்னன்றது தெரியும் அப்படின்ற காரணத்தால ஆண்கள் 2 கேள்வி பெண்கள் 2 கேள்வி நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னாங்கன்னா ஆண்களுக்கு பூரா 5 கணேசி பல்ல போட்டு தரேன் அதெல்லாம் வேணாமா சரி ஒரு 5 கோட்டு தரேனுங்க அதை வேணா ஒத்துக்க அது வேணா வேகமா ஒத்துக்கிறீங்க 5 இந்த பூனை குறுக்க பிரிச்சு பேச மாட்டேன்
எலியாது பெருச்சாலியா இருக்கேன். நீயே நான் வந்து முள்ளெலி. சரி. ஆமா பாருங்க, இப்ப பெண்களுக்கு பூரா 5 கிலோ கட்டி தரேன். மண்ணா கட்டியா 5 கிலோ தங்க கட்டி தரேன். நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்ன மட்டும்தான் மாமா. தங்க விக்கிற விலைக்கு எங்க நகைக்கடைக்கு ஏறி மாமா வச்சிருக்கேன் உள்ள கட்டி. ஆமா பேக்குக்குள்ள வச்சிருக்கேன் வலுவா. ஆமா 2 கேள்வி கேட்கறேன் சொன்னீங்கல்ல. முத ஆண்கள்ட்ட கேட்கிறேன். ஆண்கள் போற 4 கடை இருக்குப்பா. என்னை பத்தி அப்பா அம்மா போற கடை யாருக்கா தெரியுமா? ஒயின் ஷாப்பு. அது மட்டும் வேமா தெரியும். ஒயின் ஷாப்பு வேமா சொல்றியாடா? நானே சொல்றேன், நல்லா கேளுங்க. என் தம்பி சொன்ன மாதிரி முத அந்த ஒயின் ஷாப்பு சாராய கடை 1 கரெக்டா சொல்லிவிட்டேன். 2வது சொல்லு பாப்போம். டீ கடையா? அது யாரோ யூடியூப்ல பார்த்துட்டு சொல்றாப்புல. 2வது சைடிஸ் வாங்குறது பெட்டி கடை 9வது. 3வது குடிச்சிட்டு உழுது சாக்கடை. கடைசியா ஏறி போறது பாடை. இது ஆண்கள் போற 4 கடை. என்னை பெத்த ஆத்தாமார்கள் போற பெண்கள் போற 3 கடை இருக்கு. ஆமா யாராவது கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா தலைக்கு 3 கிலோ தங்க கட்டி தரேன். ஒரு ஆள் சொல்ல மாட்டாங்க, நானே சொல்றேன், நல்லா கேளுங்க. யாருக்கா தெரியுமா அத்தா பெண்கள் போற 3 கடை? அது மட்டும் வேமா எங்கிட்ட பார்த்துட்டு வந்து சொல்றேன். முத போற கடையை சொல்றேன் கேளுங்க. இந்த பிடி பார் அழகின் நிலையம். 2வது போற கடை என்ன தெரியுமா? என்ன கடை? அதுதான் சவுளி கடை. தப்பா சொல்லிட்டேன், ஓடிரு. 3வது பாருங்க, அதுதான் ரேஷன் கடை. சரி, ரேஷன் கடைக்கு நம்ம கிராமத்துல எத்தனை மணிக்கு போவாங்க? எத்தனை மணிக்கு வேணாலும் போகலாம். ஒரு 9 மணி 10 மணிக்கு போவாங்க. கடையை திறந்துட்டா போக வேண்டியது. எங்க கிராமத்துல 3 மணிக்கு எத்திரிச்சு போயிடுவாங்க. ஏன்னு கேளுங்களேன், 3 மணிக்கு போற பொம்பளை சும்மாவா போவாங்க? அப்புறம் தலைக்கு ஒரு முண்டுகளை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு நடந்து போறது நண்டக்கு. எதுக்கு? அது வரிசையில இடம் பிடிக்கிறதுக்கு. போய் வரிசையை நெட்டுக்க கல்ல அடிக்கிறது. சரி, ஏதோ ஒரு பொம்பளை கல்ல தூக்கி இப்படி நகட்டிட்டா போச்சு. ஏன்டி சாண்டை குடிக்குமா அவளை? எப்படி என் கல்ல தூக்கி இங்கிட்ட வைக்க போச்சு? இவன் இங்கிட்டு கிளம்புவா. ஏன்டி நீ முனியசாமி வச்சிருந்த எனக்கு தெரியாதா? அங்கிட்டு நீ கருப்பு சாமி வச்சிருந்த எனக்கு தெரியாதா? அங்க குடும்ப பிரச்சனை இழுத்து மாத்து கட்ட விட்டு அடிச்சு உழுந்து மண்டே உடச்சு ஆஸ்பத்திரிக்கு போனா, சரி, அங்க ஆஸ்பத்திரியில் தையல் போட மாட்டாரு. இப்ப பூரா பெபி குக்கிய வாங்கி மொத்தமா ஒட்டிட்டு போயிடுறாப்புல. வேலையை முடிஞ்சிச்சு. 2 கேள்வி சொன்னீங்களா மாமா? 2வது கேள்வி முதல் கேள்வி பெண்கள்கிட்ட கேட்கிறேன். சரி கேளியா. காலையில எந்திரிச்ச உடனே கணவனே கண் கண்ட தெய்வம் உண்டு. அவங்க புருஷன் காலை தொட்டு வணஞ்சு கும்பிட்டுட்டு நான் வீட்டுல இருந்து வாச தண்ணி தொளிப்பேன். பாத்திரம் விளக்கு பல்லு விளக்க வேண்டிய பத்த ஆத்தா மட்டும் கையை தூக்குவதா பாப்போம். புருஷனுக்கு புழு புழு மதிப்பு தரீங்க. நீ கேள்வி கேட்டா அவங்க சிரிக்கிறாங்க கையை தூக்காம. ஏத்தா என்னத்த ஏன் அப்படி சிச்சுக்க வைக்காம? புருஷனுக்கு நல்ல மதிப்பு தரேன் தனியே. ஏன்னா அதாவது பாருங்க, இதெல்லாம் நினைப்பாங்க நீங்க கண்டாரங்களுக்கு கஞ்சி ஊத்துறது பெரிய இளவு மசரு. இதுல இவங்க வேற காலை வேற தொட்டு வேற கும்பிடுவாங்க. விடிய காலில படுத்து தூங்கட்டு எத்திரா அம்மாலா எத்திரா அங்கோலையா மிதிச்சு வெதர்ல வீங்கி கிடப்பேன் அத்தான் தண்டியா. அடுத்து பாருங்க, அடுத்த ஆண்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன். காலையில எந்திரிச்ச உடனே அவங்க பொண்டாட்டி சரி சோறு குழம்பு ஆக்கி வச்சு எனக்கு வவுறார சாப்பாடு போட்டுட்டு என்ன வேலை கிடந்தாலும் வவுறார சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் தான் மறு வேலைக்கு போகுன்ற ஆண்கள் மட்டும் கையை தூக்க பார்ப்போம். வாய்ப்பே இல்லையா? அந்த கடைசியா ஒரு ஆள் 2 கையை தூக்குறாரு, அப்பாட்டி வச்சிருப்பாரு நினைக்கிறேன். அதாவது எதுக்கு அவ கையை தூக்குறான்னு நான் சொல்லவா? 2 கையை ஏன் தூக்குறாரு? ஏன் தூக்குறாருன்னா விடிய இப்ப சாராயம் போட்டிருப்பாரு. சரி, தலை விண்டுன்னு வலிக்க. சரி, காலையில போய் சாராயத்துக்கு போய் காசு கட்டா பொண்டாட்டி செருப்பு கிட்ட அடிச்சாலும் பரவாயில்ல. இப்ப கையை தூக்குறாதான் காலையில கட்டி காசு கிடைக்கும் கையை தூக்குறாப்புல. ஆமா இப்படிலாம் இருந்துட்டாலும் மாமா நல்லா பாருங்க மாமா, நம்மள போன்ற கலைஞர்களுக்கு நாடக நாட்டங்கள் என்ன வேலை இருக்கு? ஒரு வேலை கூட கிடையாது. ஆமா நம்ம வீட்டுல பாருங்க காளை மாடு ஜல்லிக்கட்டு மாடு 5 மாடு வச்சிருக்கேன். ஆமா ஒத்த மாடு பசு மாடு இல்ல. எங்க அப்பா சொன்னாரு, டேய் மகனே ஒரு பசு மாடு வாங்கிட்டு வாடா, பால் கறந்தாவது நம்ம பொழைச்சுக்கிறோம்டான்னு சொல்லி எங்க அப்பா சொன்னாரு. அப்பதான் பாருங்க மாட்டுக்கு ஃபேமஸான எதுப்பு மணப்பாறைக்கு நானும் மாடு வாங்க நம்ம கார் எடுத்துட்டு போயிட்டேன். நீங்க ஆமா மாட்டுக்காரு பேரை கட்டீங்களா? யாரு? மாட்டுக்காரு பேரு கோவிந்தா. சரி, உங்க பேரு? மாடு வாங்க போன என் பேரு உண்மையான பேரு கோவிந்தா. சரி, நாடகத்துக்கு வச்ச பேரு தானே சைக்கிள் ஜாக்ஸ்.
2 கோயிந்தாவும் சேர்ந்துட்டீங்க. ஆமா 2 கோயிந்தாவும் சேர்ந்துட்டான். மாட்டுக்கார்ட்ட விவரத்தை கேட்கிறேன். ஐயா மாட்டுக்காரையா மாடு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கறக்கும், மாடோட விலைவாசி என்னையான்னு கேட்டேன். சரி. மாடு 50,000 கோவிந்தாண்டாரு. மாடு எத்தனை லிட்டர் பால் கறக்கும் கோவிந்தான்னு கேட்டேன். காலையில 10 லிட்டர் கோவிந்தாண்டாரு. சரி. சாயந்தரம் 10 லிட்டர் கோவிந்தாண்டாரு. ஆக 10 20 லிட்டர் கறக்குதுன்னா நம்ம தாயா லட்சாதிபதி, நம்ம தாயா கோடீஸ்வரன் சொல்லிட்டு மாடை வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து கட்டிட்டேன். சரி. மாடை வாங்கிட்டு வீட்டுல வந்து கட்டினமே மாடு வந்து ஓயாம கத்திக்கிட்டே கிடந்துச்சு. ஆமா மாடு மாண்டு கத்திக்கிட்டே இருந்துச்சு. 5 காலம் வச்சிருக்கேன் இல்லையா? 5 காலம் வச்சிருக்கேன். அதுக்கு தான் என்ன செய்யும் சொல்லிட்டு 5 மாடு நிக்கல, ஒத்த மாடு தவ விடும் சொல்லிட்டு எங்க அப்பா சொல்லுவாரு, டே மகனே அந்த காளை மாட்டை அவுத்துருவாடாண்டாரு. நானு காளை மாட்டை அவுத்துருவான்னு சொல்லிட்டேன். எங்க அப்பா ஐடியா சொல்றாரு, மகனே காளை மாட்டு தவறப்ப லேசா புடிச்சு ஏந்தி விடுறோம்டாண்டாரு. அப்பதான் நான் என்ன செஞ்சேன், அப்பதான் காலைக்கு போறது புதுசு எனக்கு. அந்த நேரம் பாருங்க நானு மாடு நல்லா ஆயிருச்சு, மூடு கிளம்பிருச்சு. சரி. மாடு தவம் வந்த நேரம் பார்த்து நான் ஆண்டு கொட்டாவி விட, நீங்க அங்க பக்கத்துல நிக்க மாடு அங்க தரக்குள்ள என் வாயில தவிருச்சு. என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மாடு தவ விட்டு மாடு செனை ஆயிருச்சு. காலையில 10 லிட்டர் சாயந்தரம் 10 லிட்டர் கறக்கும் சொன்னார்ல, அப்பதான் பாருங்க நல்ல குத்து சட்டி 10 லிட்டர் பிடிக்காம குத்து சட்டி எடுத்து நல்ல குறுக்குள்ள கொடுத்தேன். பாருங்க நல்ல பாட்டுக்காரன் சொன்னார்ல, கறந்து இழுப்புமா சொல்லிட்டு தண்ணியை சல்லு புல்லுப்புன்னு அடிச்சேன். விளக்கெண்ணெய் போட்டு உருன்னு உருவிட்டு விளக்கெண்ணெய் அதை மாட்டு காம்பத்தை உருவ முடியும், மனுஷ காம்பியா உருவ முடியும். நானும் பாருங்களேன் அப்பதான் மாடுக்கு பாலை கறப்புன்னு சொல்லி குத்து சட்டி நல்ல குறுக்குள்ள கொடுத்து பால சருட்டு புருட்டு இழுத்து கறந்தேன். சரி. மாட்டுக்காரர் சொன்ன மாதிரி 10 லிட்டர் கறந்துச்சுங்க. அடடா எனக்கு சந்தோஷம் பொறுக்கல, ஆசை ரொம்ப உண்டாயிருச்சு. அப்பதான் பாருங்க எங்க அப்பா வயல் சரி செல்வா பாடுற சொன்னேன், எப்பா ஊர்ல ஒரு இடத்த பாரு, நல்ல ஒரு இடத்த பாருப்பா வீடு கட்டணும்னு சொன்னேன். அவர் ஒரு இடம் இருக்கா சுடுகாடு இருக்கடா மகனேண்டாரு, சுடுகாடு பக்கத்துல இடம் இருக்கடா மகனேண்டாரு, அந்த இடத்த விலை பேசி வைப்பா மையம் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். சரி. அப்பதான் பாருங்க 10 லிட்டர் பால்ல கறந்து வச்சுட்டு அப்படிதானே எந்திரிச்சேன். மாடு புது மாடு இல்ல, அப்ப வாங்கிட்டு கிடையாது மாடு மண்டி நெத்தி பால் சட்டிக்குள்ள கட்டி விட்டுருச்சு. எனக்கு கடுப்பு உண்டாயிருச்சு. அப்ப அந்த 10 லிட்டர் பால் கோவிந்தாவாகி போச்சு. சரி என்னடா செய்வோம், சாயந்தரம் கறப்போம்னு சொல்லிட்டு சாயந்தரம் அதே மாதிரி 10 லிட்டர் குத்து சட்டி எடுத்து குறுக்குல கொடுத்து அதே மாதிரி சருட்டு உருட்டு இருந்து கறந்தேன். சரி. மாட்டுக்காரர் சொன்ன மாதிரி அதே மாதிரி 10 லிட்டர் அடாடா அப்ப லட்சாதிபதி ஆயிரலாம்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷம் பொறுக்கல. அப்பதான் பாருங்க இப்ப அதே மாதிரி எடுத்து பாலை கறந்து வச்சுட்டு அப்படிதான் எந்திரிச்சேன். மறுபடியும் மால் தம்முன்னு கட்டி விட்டுருச்சு. அந்த 10 லிட்டர் கோவிந்தாகிருச்சு. நானு கடுப்பு உண்டாயிருச்சு. நானு விறுவிறுன்னு மனப்பாறைச்சு கிளம்பி போயிட்டேன். போய் மாட்டுக்கார போய் சண்டை ஓடுறேன், ஏன்டா மயிர் மகனே கோவிந்தா என்னடா மாடு கொடுத்து விட்ட மயிர் மாடு 10 லிட்டர் பால் கறக்கும்ட்டேன், 10 20 லிட்டர் பால் வீணா கீழே தட்டி விட்டுருது, என்னடா செய்யறதுன்னு கேட்டேன். நான் எல்லா விவரத்தையும் சொல்லி தாண்டா உங்கள்கிட்ட மாடை கொடுத்தேன். எல்லா விவரத்தையும் சொல்லிருக்கியா மாமா? காலையில 10 லிட்டர் கோவிந்தா, சாயந்தரம் 10 லிட்டர் கோவிந்தா, ஆக மொத்தம் 50,000 கோவிந்தா. மாடு வாங்க போன நானும் கோவிந்தா. இப்படி கோவிந்தாவா போயிடக்கூடாது. ஏன்னா இதுக்கு தான் சொல்றேன், பேராசை பெருநஷ்டம். ஆசை வைக்கலாம், அளவுக்கு மீறி ஆசை வைக்கக்கூடாது சொல்லிக்கொண்டு நீங்களை போன்ற கலைஞர்களை உள்நாடு மற்றும் வெளிநாடு காட்டக்கூடியது யூடியூப் சேனல். பாசத்துக்கு மரியாதை கூறி நமது தமிழ்நாடு நாடக சங்கத்துக்களில், அதாவது எங்களை போன்ற கலைஞர்கள் வந்து முத நாடக கலைஞர்கள் யூடியூப் வாயிலாக எடுத்து போட்டது இந்த பாசமிகு அன்பண்ணா மாயக்குளம் மாதவண்ணா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த அடிக்காந்த வளர்த்து கொண்டு அதுக்கு நேக மேடை நாடகம் யூடியூப் சேனல் உரிமையாளர் அன்பண்ணா மாசானா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த அடிக்காந்த வளர்த்து கொண்டு நம்ம சேனல் பாருனே. அதுக்கு நேக எங்க ஊர் நாடகம் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நடிகாந்த வனத்திற்கு கொண்டு எங்க முகரையும் நல்லா எடுத்து சூம் பண்ணி எடுத்து போடுங்க, புல்லுன்னு ஓடும். ஆமா, நல்ல விஷயங்கள் மட்டும் எடுத்து போடுங்க, கெட்ட விஷயத்தை எடுத்து போட்டாங்க. டான்ஸ் கரப்பிலோட அப்படி இப்படின்லாம் இருப்பேன், எடுத்து போட்டுறாதீங்க. எங்க ஆத்தா என்னை விளக்க மாத்திட்டு அடிக்கேன். டெய்லியும் தானே வாங்குறேன். என்னாச்சு சொல்றீங்க? இப்படிலாம் இருந்துட்டாலும் இன்னைக்கு எல்லாரும் நாடகம் பார்க்க வந்திருக்கிறாங்க. எல்லாரும் எப்படி நாடகத்தை பார்க்கணும் தெரியுமா? அவங்க கண்ணால நாடகத்தை பார்க்கணும், காதால பாட்டுக்களை கேட்கணும் சொல்லிக்கொண்டு உங்க கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. உங்க கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. ஒன்னு சொன்னால் பொறுமையாக இருந்திடுங்க. அந்த சகோதர சகோதரிகளே வணக்கம், அமைதியா இருந்திடுங்க. நடிகர் சகோதரிகளே வணக்கம். கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க,
பின்னால போகக்கூடாது விடனா மாமா. அதாவது பாருங்க, நான் இந்த நேரத்து ஒரு ஊருக்கு போயிருந்தேன். சரி. நல்ல பிள்ளை, சின்ன பிள்ளை, இளவட்ட டான்ஸ்கார பிள்ளை, சுண்டி விட்டா ரத்தம் வர இளவட்ட பிள்ளைய கூட்டு போயிட்டா. அந்த கலர் ஆளு சிக்கு சிவிலுண்டு. நம்ம ஊர் இளைஞர்கள் நல்லா தண்ணியை போட்டு பின்னாடி போயிட்டாங்க. ஆமா, ஆளு சிலுக்கு மாணிக்க இருக்கேன், அது சூப்பரா இருக்கேன். சரி. பூரா பயிலும் பின்னாடி தண்ணியை போட்டு போய் நின்றுக்கிட்டாங்க. அந்த பிள்ளை பாவாடை மாத்திரத பாக்க, ட்ரெஸ் மாத்திர பாக்குறதுக்கு பின்னாடி போயிட்டாங்க. சரி. அப்ப ஊரு பெரிய மனுஷனை கூப்பிட்டு சொன்னேன், ஐயா ஐயா அந்த மாதிரி பயில பூரா ரொம்ப அட்லயம் பண்றாங்க, அவங்களுக்கு பூரா அடிச்சு பத்தி விடுங்க அப்படின்ட்டு பெரிய மனுஷன் விறுவிறுன்னு போனாரு. என்ன கிடைக்கிறீங்க எல்லாருமே ஒழுங்கு முறையா எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லி பத்தி விட்ட மனுஷன். சரி. பத்தி விட்ட மனுஷன் என்ன செஞ்சாப்புல, செத்த நேரம் கழிச்சு அவர் தட்டியை பிடிச்சிக்கிட்டு தலையை உள்ள விட்டாப்புல. அவர் பார்க்க கிளம்பிட்டாரு. அந்த மாதிரி யாரு பின்னால போகாதீங்க, பின்னால போகாதீங்க, முன்னாடி வந்து முடியும் வரை இருந்து வெடியும் வரை இருந்து என்னென்ன நடப்பது பார்த்திருக்கு, உட்கார்ந்து முடியும் வரை இருந்து என்னென்ன நடக்குது பார்த்திருக்கு, கண்ணால நடக்குத பார்த்திருக்கு. சீட்டி அடிக்காதீங்க, இப்படி சீட்டி அடிக்காதீங்க, குட்டி சீட்டு கொடுக்காதீங்க, சீட்டி அடிக்காதீங்க, தொண்டு சீட்டு எழுதி கொடுக்காதீங்க, கம்புகளை தூக்கிட்டு வளர்த்து உண்டு சரி கலந்து கலந்து நிற்காதீங்க, கம்புகளை தூக்கிட்டு கலகத்தை உண்டு பண்ணி கச்சேரியை கட்டி நிற்காதீங்க. கண்ணால நடகத்தை பாட்டிடுங்க, ரெண்டு காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. கலைக்கு மதிப்பு தரணும், நாடக கலைக்கு மதிப்பு தரணும், கலைக்கு மதிப்பு தரணும், நம் நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும். கவிதைக்கு கட்டுப்பட்டு கட்டியமா என்றாலும் நடிக்கிறோம். நாடகத்தை பார்த்திடுங்க, ரெண்டு கால பாட்டுகளை கேட்டிடுங்க, சொன்னால் பொறுமையாக இருந்திடுங்க. வணக்கமுங்க வணக்கமுங்க வணக்கமுங்க. பலே 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 பலே. இப்படிதான் இருந்துட்டாலும் இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது, எதற்காண்டு நடக்கின்றது கேட்டால் கேட்பதும் கூட கடமை, சொல்லுவதெல்லாம் என்னோட கடமை என்ற காரணத்தினால் இன்னகரத்திலும் பொன்னோரமாக விளங்கக்கூடிய பாசமுறையாக கூறிய நமது அன்பு கிராமமாகியே சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் தெற்குவாடி என்ற கோடாங்கிப்பட்டியில் அருள்பார்த்து வரும் ஸ்ரீ கள்ளழகர், ஸ்ரீ பெரிய கருப்பர், ஸ்ரீ சின்ன கருப்பர், ஸ்ரீ ஆண்டிச்சாமி, ஸ்ரீ நாகச்சேமால் பரிவார தெய்வங்கள் ஆடி கலரி விழாவை உற்சவ விழாவை முன்னிட்டு நாடகங்கள் நடைபெறும். அனைவரும் காண வருகை. ஸ்ரீ விசுவாசி வருடம் ஆடி மாதம் 25ஆம் தேதி 10/8/2020 ஞாயிற்றுக்கிழமை கலரி விழாவும், ஆடி மாதம் 26ஆம் தேதி சூத்துள மச்சமும் சுக்குல பட்சமும், ஆடி மாதம் 11/8/2025 திங்கட்கிழமை இரவு 10 மணி அளவு கோவில் முன்பாக அமைந்துள்ள வண்ண சிங்கார கலையரங்கில் உயர்த்திரு PR கிருஷ்ணன் அவர்கள், அரவன் கோவில் பூசாரி உயர்திரு ஏவி அழகு அவர்கள், கிராமத்தார்கள் உயர்திரு காவல்துறை சாய்வு ஆய்வாளர் அவர்கள், சுக்கட் மானாமதுரை அவர்கள் தலைமையிலும் உயர்திரு கிராம நிர்வாகி அதிகாரி அவர்கள், மாங்குடி குரூப் மற்றும் கிராம பெரியவர்கள் முன்னிலால் நடத்தப்படும் தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர்கள் பங்கு பெறும் ஸ்ரீ வள்ளுத்தமிழக சிறப்பாக நடைபெறும். இந்த நாடகத்துக்கு நாடக உபயோகர்கள் அண்ணாமலையன் கோவில் வெளிநாடு வாழ் நம்பர்கள். அதுக்குனாக இந்த நாடகத்தின் நடிப்பேசை வேந்தன், நடிப்பேசை தெண்டல், நடிப்பேசை புள்ளழியக்கூடிய பாசமிகு எனது அன்பண்ணாமையே நமது புதிய மாணவ கண்டெடுத்த SS சிங்கராஜ் அவர்கள் மடியிலே வேலன் வேடன் விருத்தாடி காத்துக் கொண்டுள்ளார்கள். அதுக்கினாக இந்த நாடகத்தின் இன்னிசை குயில், இன்னிசை தெண்டல், இன்னிசை புயல் அழியக்கூடிய பாசமிகு எனது அன்பு சகோதரிமாகியே பேரிழப்பு பாசத்துக்கு மரியாதை கூறிய அன்பு சகோதரியுமாகிய நமது ஊர் அருகாமல் உருளை மாணவ கண்டெடுத்த லட்சுமி பிரியா அவர் மடியிலே வள்ளியான் கதாடி காத்துக் கொண்டுள்ளார்கள். அதுக்கினாக பாட்டுக்கென்று அவரா அவருக்கென்று பாட்டா அடுக்கும்போது துடுப்படம் பேசக்கூடிய எனக்கு பிடித்த ஒரு நாடகமாகி புதுக்கோட்டை, அதாவது புதுக்கோட்டை நாடக நடிகர் சங்கத்திலே எனக்கு பிடித்த ஒரு நாடகனை எங்கள் அண்ணன் ஒரு ஆள் தான், வேறு யாருமே கிடையாது. பாசத்துக்கு மரியாதை கூறி எனது அன்பண்ணாமையே அன்பண்ணா காலாகான பிரியர் என்று அழைக்கக்கூடிய பாசத்துக்கு மரியாதை கூறி KM அஜித்குமாருக்கு மடியிலே நார்தான் கலகப்பேரை காத்துக் கொண்டுள்ளார்கள்.
அதுக்கு நேக இந்த நாடகத்தின் ஆரம்பணி கலையரசு ஆரம்பணி பின்பாட்டு சக்கரவர்த்தி என்று அழைக்கக்கூடிய பாசமிகு எனது அன்பு தாத்தா மைய நமது புளியங்குளம் மாணவ கண்டெடுத்து GKS சந்திரன் தாத்தா அவர்களுடைய அன்பு மாணவன் மைய எனது பாசமிகு அன்பு தாத்தா மைய என கலைத்துறைக்கு வருவதற்கு முன்னே கலைத்துறைனா இப்படி தாண்டா பேராண்டுன்னு சொல்லி கலைத்துறையில் நீ பெரியாளா வருவடா நீ கலைத்துறையில் பெரியாளா விளையாட்ட ஒரு பக்கம் காத்தையா இருக்குடா சொல்லி வாக்கு விட்டு இன்னைக்கு நான் கலைத்துறையில் பெரியாளா இருக்கேன் எனது அன்பு தாத்தா மைய நமது கல்வி மடை மாணவ கண்டெடுத்த பிரபல மிருதங்க வித்துமாடல் கூடிய மறந்தை மாவதி எனது அன்பு தாத்தா மையே நமது மணிமுத்து அன்பு தாத்தா அவர்களுடைய அன்பு மணிமுத்து அன்பு தாத்தா அவர்களுடைய மகன் மையே எனது அன்பு மாமா மையே நமது கல்வி மாணவர் மண்டலத்தை மணிமாறன் அன்பு மாமா மடியிலே அரைமணி மண் பின் பாட் பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா தெய்வம் அது தாய்க்கு மேலதா எந்த தாயவளும் சாமிக்கு மேலதா மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த புள்ள மனசு சுத்தத்திலும் சுத்தமடா வெறுங்கைய வீசிக்கொண்டு விறகு சுமத்து விட்டு இரவா பகலா தினம் தினம் ஒழிச்சதும் சருகு பொறுக்கி வந்து சாதம் வடிச்சு தந்து பசியே தெரியா மகனா வளர்த்ததும் எத்தனதாயுங்க நம்ம தமிழ்நாட்டிலே எங்காயும் அவளுக்கு யாரும் இல்ல ஊரிலே தியாகி யாரு தியாகி யாரும் இல்ல போடா தாயங்காலை வணங்கி தினம் கும்பிட்டு வாட அவரா கோயில் அவரா சாமி ஆண்டவன் அறிஞர் எங்கள் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனன்றி நமக்கு வேறு ஆறுதல் இல்லை ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனன்றி உனக்கு வேறு ஆறுதல் இல்லை மனிதனம்மா மனிதனம்மா மயங்குகிறே தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லை தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லை நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மத சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தில் சாட்சியம்மா அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா பலே 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 அருமையான பாட்டு அற்புதமான பாட்டு அதுக்கு நேக இந்த நாடகத்தின் கோடியேடு குமரன் கொட்டமரசை வாய்ந்து அழைக்கக்கூடிய பாசத்து மரியாதை கூறி நமது அன்பு வாத்தியார் மைய தமிழ்நாடு நாடக சங்கத்திலே பல பல மாணவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கும் பாசத்து மரியாதை கூறி அன்பு வாத்தியார் மைய இஸ்னாகூர் மாணவர்கள் நடத்தி ஓவி சிவஞான அன்பு வாத்தியார் மனிதே மிருதங்கம் டொப்பி அண்ட் டோலக்
சிறப்பு. அப்படியா சித்தப்பா ஒரு மாதிரி எனக்கு இது கேட்டுலோவா காலையில சம்பளம் கிடையாது சித்தப்பா ஏத்தி போடு ஏத்துப்பா ஏத்துப்பா அட்டா மாத்தி ஏத்துப்பா தாப்புல போட்டு தூக்கு அருமையான வாத்தியம் அற்புதமான வாத்தியம் அதுக்கு நேக எங்களுக்கான சிறந்த முறையில் பல வாத்திய புகழ் பல வாத்திய கலைஞர் அழைக்கக்கூடிய பாசத்துக்கு மரியாதை கூறி எனது அன்பு உடன்பிறப்பு மையே SRK அன்பு செல்வர் மடியிலே ஆட்டோட பல வாத்தியங்கள் போடு தம்பி. கைத்தட்டி பாசத்துக்கு நாடக ரசிகர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் நெஞ்சான நன்றி. நீங்கள் கைத்தட்டலாம் இருக்கட்டேன். இப்போதான் தம்பியை சோதிக்க போறேன். ரொம்படியாக மாட்டிக்கிட்டேன் என்கிட்ட தம்பி. இப்போ கைத்தட்டலாம் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நான் சொல்றதுக்கு நீ வாசத்துக்கு கைத்தட்டு வாங்கிட்டா மட்டும்தான் நீ பெரிய ஆல்ரவுண்டுக்கான ஒத்துக்கிடுவேன். இல்லாட்டினா உன் சாமான தூக்கிட்டு ஊரு தானே இப்படியே வீட்டுக்கு ஓடிடு மரியாதையா மிக்சியை தூக்கிட்டு கிளம்பிடு. இப்போ நான் சொல்றதுக்கு நீங்க வாசிக்கணும் தம்பி. இப்போ நம்ம ஊர்ல திருவிழா நடக்குது. திருவிழாவுக்கு சாமி இறக்குறாங்க. சாமி ஆட்டத்துக்கு எப்படி அடிப்பிய? யாரும் தெரியலையாப்பா? மேலைக்கிளி உத்து பாருங்கப்பா. ஏப்பா நான் சந்திர கருப்பு தம்பி குங்கும கருப்பு வந்திருக்கானப்பா. குங்கும கருப்பு வந்திருக்கேன். ஏப்பா வந்தது யாருன்னு தெரியலையா? என்னப்பா உங்களோட வண்டியில யாரான்னு கேக்குறீங்க? சேரவே மாட்டேன்றீங்களா? எங்கிட்டாவது வந்துடுறீங்க கடந்து இருக்கட்டும் தம்பி. அன்னைக்கு நைட் நம்ம கோயில் திருவிழால கரகாட்டம் நடக்குது. கரகாட்டத்துக்கு எப்படி வாசிப்பீங்க? இது கரகாட்டத்துக்கு சரிங்க தம்பி. ஊட்டி அடி எப்படி அடிப்பிய? ஊட்டி கொடைக்கானல் அடியெல்லாம் அடிக்க மாட்டேலா? அது அடிப்பீங்களா? குனிய அடிக்கிறியா? உனக்கு வெதர் தெரிச்சுவோம்டா. ஒழுங்கா இருந்துக்க. பல அருமையா வாசிக்கிற தம்பிக்கெல்லாம் சோறா கைத்திட்டு இருக்க. பரவாயில்ல அருமையான வாத்தியக்கார. சின்ன பயிலாக இருந்தாலும் சிறு வயதிலே இந்த அளவுக்கு நீ இந்த போடு போடுறேன்னா
தம்பி எங்க அப்பா தான் நாளைக்கு வயசுக்கு வரணும் இருக்கு. டேய் அம்பு செல்வா தம்பி எங்க அப்பா தான் நாளைக்கு வயசுக்கு வரணும் இருக்கு. நீ தான் சடங்குக்கு வந்து வாசிக்கணும். அப்பதான் நாளைக்கு வயசுக்கு வருதா? ஆமா. அப்புறம் எப்படி நீயும் அப்பெல்லாம் நானும் எங்க அப்பெல்லாம் இன்னொரு அப்பத்தாவுக்கு ஆமாப்பு. அதுக்கு நாங்க சிறந்த முறையில் எங்களுக்கெல்லாம் ஒரு தாய் தந்தையமாக வழங்கக்கூடிய பாசத்துக்கு மரியாதை கூறி எனது அன்பு சித்தப்பா மைய வயச்சேரி மானம் கண்டெடுத்து அன்பு சித்தப்பா VSK செல்வம் அன்பப்பா ஒரு மனித சீன் அண்ட் தாளம். பலே பலே அருமையான வாசிப்பு. அதுக்கு எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு செய்து விழா கமிட்டியாளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் செண்டமாம் தமக்கென்று ஒரு வெட்டி முரசு குற்றக்கூடிய ஸ்ரீ பொன்னலையம்மன் ஆடியோஸ் உரிமையாளர் செல்வம் ஊர் உருளி முறையில் ஒளி அமைத்து செண்டமாம் தமக்கென்று ஒரு வெட்டி முரசு கொண்டு வந்த பாசத்துக்கு மரியாதை கூறி எனது அன்பனாமையை ஸ்ரீ பொன்னலையம்மன் ஆடியோஸ் உரிமையாளர் செல்வம் அன்பன் அவர்கள் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு அதுக்கு சிறந்த முறையில் கொட்டக அமைப்பு எனது பாசமிகு அன்பண்ணாமையா அன்பு ஆஞ்சநேயா தேனா கோடாங்கிப்பட்டி உரிமையாளர் SR கண்ணன் அவர்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு அதுக்கு இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மைய பாசத்துக்கு மரியாதை கூறி நமது கலை நண்பணி என்று அழைக்கக்கூடிய பாசத்துக்கு மரியாதை கூறி எனது அன்பண்ணாமைய கோடாங்கிப்பட்டி மாணவர்கள் எடுத்து AV காசி நடிகர் இந்த நாடகத்தை அமைத்திருக்கார்கள். இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் வள்ளித்திரமண வீரவண்டி கட்டப்பன் அரிச்சந்திரா சின்னகருப்பு பெரிய கருப்பு காளிகாத்த கருப்பு துவரம் பருப்பு உளுந்த பருப்பு பாசி பருப்பு அடுத்து நாடகம் எழுதியிருக்கு. அடுத்த வருஷம் நடத்தலாம் முடிவு பண்ணியிருக்கேன். ஆமா சிறந்த எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் நாடகம் மட்டும் இல்ல எந்த ஒரு கான்ட்ராக்டா இருந்தாலும் வரவு வெற்ற கான்ட்ராக்ட் கம்மா வெற்ற கான்ட்ராக்ட் கொத்தனார் கான்ட்ராக்ட் கம்பி கட்டுற கான்ட்ராக்ட் எந்த ஒரு கான்ட்ராக்டா இருந்தாலும் காசி அவர்கள் நாடுமடி உங்களுக்கு பொறுப்பாக தொட்டி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அதுக்கு இந்த நாடகத்தின் ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடனை ஒய்யாண்டலைக்கூடிய பாசமிகு எனது உடன் பிறந்த அன்பு சகோதரி மையே நமது திருச்சியில் மாணவ கண்டெடுத்த என் தங்கச்சி வேற யாரும் கிடையாது. ஏன்னா இப்பதான் தங்கச்சி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பொண்டாட்டிய மாத்திடுவேன். உள்ள இருக்க தடிக்கு தங்கச்சி வெளியில வந்துட்டா பொண்டாட்டிதான் சும்மாவே விட மாட்டேன். 2 பேர்ட்ட படிச்சா விடுவேன். முறை எப்படி முறை என்ன பண்ண சொல்றீங்க? காசு கண்டிதே எல்லாம் அப்படின்ற காரணத்தினாலே நமது திருச்சிலை மானம் கண்டெடுத்து அன்பு சகோதரி தாரணி செய்யும் மடியிலே டாச்சான் கண்காணி காத்துக் கொண்டுள்ளார்கள். பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ பக்கம் வந்து தொட்டமுடன் மின்னாதோ பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ பக்கம் வந்து தொட்டமுடன் மின்னாதோ மலரோடு தென்றல் வந்து உனையாடி செல்லும் போது மனதோடு ஆசை வைத்து உறவாட வந்தேன் அம்மா அழகே அருகே வரலாமா இனிமேல் தினமும் சுகம்தானா நீ வந்தது என்ன பக்கம் அடி மேலும் என்ன வெட்கம் உன் கூந்தல் தண்ணி ஊஞ்சல் கட்டி சாய்ந்தாடவாமோ என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் கொடுத்து என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் கொடுத்து கற்றுத்தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே கற்றுத்தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே என் மனச பறி கொடுத்து பலே சூப்பர் அன்னை பொன்னாட பத்திரம் வாங்கினே படக்கன் ஓடியாங்க அப்படியே பாஞ்சா வாடா சூடியா புதிக்காது. ஆமா அது போக விழா கமிட்டியாளுக்கு முக்கியமான அறிவிப்பு எங்களை போன்ற நாடக கலைஞர்களுக்கு டீ கொண்டு வாங்க. இப்போ நல்லா இருப்பீங்க. டீ இல்லாட்டினா வடிச்ச தண்ணியாவது கொண்டு வாங்க ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. வடிச்ச தண்ணியா? ஆமா அதையாவது குடிச்சுக்கிட்டு ஏதாவது அடிப்போம் மங்குன்ட்டு வேற வழி இல்லை. ஆமா டீ இல்லாட்டினா சுடு தண்ணி கூட கொண்டு வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படித்தான் மாமா ஒரு ஊர் நாடகத்துக்கு போயிருந்தா வந்துட்டாரா வாங்க அப்படின்னு சொல்ல போடுங்க. இங்கு யார் மணி வாசித்துக் கொண்டிருக்கும் பாசத்துக்கு மரியாதை கூறி என் அன்பு மாமா மையே கல்வி மடை மாணவ கண்டெடுத்து KM மணிமாறன் அன்பு மாமா அவர்கள் கிராமத்தை சார்பாக பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். பலே அதுக்கு இங்கே மிருதங்க வாசித்துக் கொண்டிருக்கும் பாசத்துக்கு மரியாதை கூறி அன்பு வாத்தியாரு மைய நமது எஸ்னாங்கூர் மாணவ கண்டெடுத்த OB சிவஞானம் அவர்களுக்கு கிராமத்தை சார்பாக பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். அதுக்கு இங்கே ஆல்ரவுண்ட் வாசித்துக் கொண்டிருக்கும் பாசத்துக்கு மரியாதை கூறி எனது அன்பு உடன் பிறந்த அன்பு சகோதர மையே நமது புதுக்கோட்டை நாடக நடிகர் சங்கத்திலே தமக்கென்று ஒரு வெட்டி மனசு கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்கு மரியாதை கூறி அன்பு உள்ள மையே SRK அன்பு செல்வம் அவர்களுக்கு கிராம சேரவு பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள்.
அதுக்கு நான் சிறந்த முறையில் இங்கே நாய் அவுத்து விட்டாங்களா? அதுக்கு நியாய சிறந்த முறையில் இங்கே சீன்தளம் அமைத்து கொண்டிருக்க பாஸ்துக்கு முறையாக கூறி அன்பப்பா வயல்சேரி மாணவர்கள் நடத்த VSK செல்வம் அன்பப்பாருக்கு கிராம சேரவை பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். இந்த நாடத்திற்கு தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் பாஸ்துக்கு முறையாக கூறி எனது அன்பண்ணா மையே நமது ஸ்ரீ பொன்னலையம்மன் ஆடியோஸ் உரிமையாளர் அன்பண்ணா செல்வம் அவர்களுக்கு கிராம சேரவை பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். சூப்பர், நல்லா இருக்கு. இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மைய பாச முறையாக கூறி எனது அன்பு அப்பா மைய ராஜ்ய நடிகர் மைய AV காசி அன்பு அப்பார்களுக்கு கிராமத்து சார்பாக பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். தாங்கப்பா அப்பா அப்படியாங்கப்பா. இந்த நாடகத்தை அமைத்த பாசமிகு அன்பப்பா AV காசி அவர்கள் கிராம சார்பாக பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். இனிமேலாவது வீட்டில் துண்டை கட்டி குளிச்சுத்த பாய் கொட்டை கொண்டியோட குளிக்கிறியா? கண்ணாடியா தெரியுது. ஆமாம் இருக்கட்டுப்பா. ஆமாம் அதுக்கு நேக மாமா அதுக்கு நேக இந்த நாடக கலைஞர்களை யூடியூப் வாயிலாக ஒளிபதிவு செய்து கொண்டிருக்கும் பாசுமரியாக கூறி எனது அன்பண்ணா மாயக்குளம் மாதவன் அவர்களை கிராமத்து சார்பாக வருக என அன்போடு அழைக்கிறோம். பாசுமரியாக கூறிய அன்பு நல்ல உள்ள மைய யூடியூப் கலைஞர் மைய அன்பண்ணா மேடை நாடகம் யூடியூப் சேனல் அவர்களை வருக என அன்போடு அழைக்கின்றோம். அப்புறம் போட்டுக்கிறீங்களானே? போட்டு விட்ருங்க. ஒரே தானே, ஒரே இதை கொண்டு வாங்க, போட்டு விட்ருங்க. இருக்கு இந்த வாங்க இருக்கு, நம்ம எடுத்து போடுங்க. அண்ணே பலே பலே. அதுக்கிடையாக உங்கள் முன்னால் பப்பா எடுத்துக் கொண்டிருப்பவன் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை, உங்கள் குடும்பத்தில் ஒரு மையே இங்கு சிறந்த முறையில் பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை சைக்கிள் ஜாக்சன் அவர்களுக்கு நமது விழா கூட்டலின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் பொன்னாடி அணிவிக்கப்படுகிறது. இங்கே ஆல்டோடு வாசித்துக் கொண்டிருக்கும் பாசு முறையாக கூறிய எனது அன்பு உடன்பிறப்பு பாசு முறையாக கூறிய நமது அன்பு செல்வம் அவர்களுக்கு நமது பாசு முறையாக கூறி அன்பு மாமா கீழையூர் மாணவ கண்டிடத்த பிரபல துணை ராஜ்ய நடிகருமாகிய எனது அன்பு மாமா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாக இந்த 100 ரூபாய் அம்பளிப்பு அளிக்கிறார்கள். தம்பி எனக்கு செலவு காசில் நானே வச்சுக்கிறேன்டா. பெட்ரோல் போட்டுக்கப்போ அப்போ வச்சுக்க. எங்களுக்கும் எங்கள் போன்ற கலைஞர்களுக்கும் பொன்னாடி போட்டு கௌரவப்படுத்திய மாபெரும் அன்பு கிராமத்தார் அவர்களுக்கும் எங்களை சார்பிலும் எங்கள் சார்ந்தே தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்து சார்பிலும் முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்து சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்பு கறி எங்கே அடிக்கிறாங்க? ஆமா அதுக்கினாக உங்கள் முன்னால் பப்பா எடுத்துக் கொண்டிருப்பவன் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை குடும்பத்தில் ஒரு மையே என்னை வளர்த்த ஆளாய் கூட்ட அன்பு தெய்வம் மையே நான் 1 ரூபாய் கஞ்சி குடிக்கிறேன் அன்பு வாத்தியாரன் காரணம் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலே பல மாணவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கும் நமது மதுரை ஏர்போர்ட் அருகாமல் உள்ள நல்லூர் மாணவ கண்டிடத்தை வி முத்துவேல் அவர்களுடைய அன்பு மாணவன் மையே நமது மதுரை சிந்தாமணி அருகாமல் உள்ள சத்யாநகர் மாணவ கண்டிடத்தை NSP சைக்கிள் ஜாக்சன் உங்கள் முன்னால் பப்புனாக மற்றும் பல வேலைகள் நடிக்க காத்து கொண்டுள்ளேன். ஆமா எனக்கு ஒரு பாட்டு கிட்டு பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் பாடினீ இல்ல, ப்ளீஸ் கோஆபரேட். வெற்றி எல்லாம் உங்க கூட வரும், நீங்க போறோம் நல்ல பெரிய பெரும் சத்தியத்தை தினம் காத்து வரும், இந்த சாமி தரும் பல 100 வரும், மனசு எல்லாமே கோயிலையா அதுல நீதானே சாமி ஐயா, நல்ல வந்தா இவன் வள்ள வந்தா நல்லதெல்லாம் இங்க சொல்ல வந்தா ஊரெல்லாம் கொண்டாடும் முன்பேரையா அது நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனி ஓம் வேற சொல்லும் வட்டி தட்டி நீ வட்டு வச்ச நம்ம கூட ஊருக்கு நீ வகுறோம் அந்த வெட்டு தட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதோ. நன்றி நன்றிங்க மாமா. ஆமா என்னைக்கு காலையத்த மதியம் காரியத்துக்கு கிடந்த நாயை அடிச்சு கொள்ளுங்கடா. டே நாய் சென்னைக்கு தெரியுது நினைக்கிறேன்டா, பட்ட நாய். ஆமா என் தம்பி தான் வந்திருக்கேன் நினைக்கிறேங்கிட்டு. ஆமா என்னைக்கு காலத்தை மதியம் காரியத்துக்கு கிடந்த காரணத்தினால நான் போயிட்டு டான்ஸ்கார டக்கு வெளியே காரணத்தினால எப்படி தெரியுமாங்க, டான்ஸ்கார பிள்ளை கொஞ்சம் வெளியவா அம்மா
டான்ஸ்கார பிள்ளை கொஞ்சம் வெளியே வாமா. எதிரியால காத்திருக்கு உனக்கு தாமா. அடி வாமா வாமா சீக்கிரம் வாமா. பட்டு வெளியே வாமா. அதுக்கு டான்ஸ்கார பிள்ளை கொஞ்சம் வெளியே வாமா. அப்படி எதிரியால காத்திருக்கு உனக்கு தாமா. 10 மணிக்கு ஆரம்பிப்போமா. இன்னைக்கு 3 மணிக்கு முடிச்சிருவோமா. 10 மணிக்கு ஆரம்பிப்போமா, 3 மணிக்கு முடிச்சிருவோமா. அடி வாப்பா வாமா வாமா வாமா. பூரிமா. என்னப்பா பட்டினி வெளியே வாமா. அதுக்கு டான்ஸ்கார பிள்ளை கொஞ்சம் வெளியே வாமா. சனக்கட சனக்கட சனக்கட. அடி எதிரியால காத்திருக்கு உனக்கு தாமா. அடி வாமா 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 வாமா. சீக்கிரம் வாமா. அட சீக்கிரம் வாமா. பட்டினி வெளியே வாமா. எப்படா கீத்தது